பார்த்துருக்கேன். இவ்வளவு மோசமாக காவல்துறை நான் எப்போவுமே பார்த்தது. சிஆர்பிசியில் என்ன இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இது பண்ணி நீ முடிவு பண்ணணும். ஒரு வாரம் தான் உனக்கு டைம் இருக்குல்ல. அவர் மந்திரி மேலே வந்து இது வந்ததுன்னா தூக்கி மூட்டையை கட்டி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஊரை ஏமாத்துவீங்களா? அரசியல் கட்சியோட நிறுவனமா இல்லை ஒரு அரசாங்க நிறுவனமா? எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்கீங்க? மனசாட்சிப்படி நடக்க வேணாமா? கருணாநிதி குட்டித் தலைவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவார். அவன் என்ன அநியாயம் அக்கிரமம் ரவுடித்தனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். ஏன்னா எலெக்ஷன் அப்போ அவன் ஜெயிக்க வைப்பான். அது மாதிரி குட்டித் தலைவர்கள் நிறையா இருக்காங்க. 5000 ரூபா கொடுக்குறதுல 3 மாதத்துக்கு இப்போவே கொடுத்துட்றாங்க. அடுத்த மாதம் கிடையாது, மார்ச் கிடையாது, ஏப்ரல் கிடையாது, பிப்ரவரிக்கு 3 சேர்த்து தானே 3000 கொடுத்துருக்கான். ஒரிஜினலாக கொடுத்தது 2000. அதுதான் கோடை விடுமுறைக்கு. கோடை விடுமுறைக்கு எல்லாம் கொடைக்கானலுக்கு போடுவாங்க. 2000 ரூபாயில் பஸ்ஸுக்கே பார்த்தாது. திரும்பி வர்றதுக்கு நடந்து தான் வரும். அதிகார பகிர்வுங்கிறது தமிழ்நாட்டிலேயே கருணாநிதி காலத்திலேயே இந்திரா காந்தி இருக்கும்போது ஒத்துக்கிட்டு பண்ண கூட்டணி. அப்போ அது ஜெயிக்காமல் போயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுமா இன்னைக்கு இருக்கிற டாப் அரசியல்வாதி? ஒரு ஃபேஸ்புக்கு போ, ட்விட்டருக்கு போ, போஸ்டிங் போர்டு, யூடியூபுக்கு போ, இந்த மாதிரி விஷயம் டெக்னாலஜி எல்லாம் கரைச்சி குடிச்சோமே. இந்த டிவிக்கிலேருந்து எத்தனை வீடியோஸ் போடுறாங்க பாருங்க. அசந்து போகிறாங்க எல்லா ஐடி டீமும். எப்படிலாம் போட்டாங்க? ஏஐலாம் இப்போ அந்தளவுக்கு போடுறாங்க. அந்தளவுக்கு நாலேஜாக இருக்கான் இன்னைக்கு இருக்கிறவங்க. இளைஞன் அவனுக்கு அரசியல் தெரியல. ரவுடித்தனம் பண்ணுறான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் செய்கிறான், அடியாளர் வச்சு அடிக்கிறான், லேண்ட் கிராபிங் பண்ணுறான், டாஸ்மாக்லேருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். பாலியல் பலாத்காரம் பண்ணுற கட்சிக்காரனை காப்பாற்றுறான். எத்தனை இடங்களில் மாமூல் வாங்கிக்கிட்டு இருக்கான் திமுகக்காரன். பிளாட்ஃபார்மில் இளநி விற்கிறவன்ட்ட மாதம் 3000 ரூபா வாடகை வாங்குறான். பிளாட்ஃபார்மில் விற்கிறவன்ட்ட வாடகை வாங்குறான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். ஒரு கட்சிக்காரங்களை உங்களால் காப்பாற்ற முடியல. 1,02,000 ஓட்டு குளத்தூர்ல காலி, 98,000 ஓட்டு இதில் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு சேலஞ்சு வருறேன். நீங்கள் 2 பேரும் குளத்தூர்லையும் இதுலையும் நின்று பாருங்க. மக்கள் நலன் என்று சொல்லுவார். தன் மக்கள் நலன் ஒன்றையே தான் மனதில் கொள்ளுவார்னு கருணாநிதி. நீங்கள் எந்த காலத்தில் அவர் உங்கள் நலனை பார்த்தாரு, நீங்கள் உதயநிதி நலனை பார்க்குறீங்க? உங்களுக்கு குடும்ப பாசம் தான் அதிகம். மக்கள் மேல் பாசம் வையுங்கள். லஞ்சம் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லுங்கள். அரசியலை வச்சு சம்பாதிக்காது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நேரு மேலே வந்து இந்த ஸ்கேமுக்கு ரிலேட்டடாக இன்னைக்கு கூட கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சார். அதாவது நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்க, இடி வந்து அவ்வளோ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகுமா இந்த எலெக்ஷன் டைம்? ஆமாம், பெரிய பிரச்சனை. காவல்துறை வந்து இவ்வளவு கேவலமாக நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. நான் 25 ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்து மிகப்பெரிய உயர் அதிகாரிகளோடலாம் நான் நெருக்கமாக பழகிருக்கேன். இவ்வளவு மோசமாக காவல்துறை நான் எப்போவுமே பார்த்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈடிங்கிறவன் மத்திய அரசாங்கத்தின் உளவு பிரிவு நிறுவனம், விசாரணை நிறுவனம். அவன் வந்து ரோட்டில் போகிற குப்பனும் சுப்பனும் இல்லை. அவன் வந்து ஆதாரங்களுடன் இவ்வளோ பணம் கை மாறி இருக்குது, அதுக்கான வாட்ஸ்அப் சாட்டு, அதுக்கான இமேஜ் இதெல்லாம் கொடுத்தானா, சிஆர்பிசியில் என்ன இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இது பண்ணி நீ முடிவு பண்ணணும். ஒரு வாரம் தான் உனக்கு டைம் இருக்குல்ல. அவர் மந்திரி மேலே வந்து இது வந்ததுன்னா தூக்கி மூட்டையை கட்டி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஊரை ஏமாத்துவீங்களா? அப்போ என்ன நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியோட நிறுவனமா இல்லை ஒரு அரசாங்க நிறுவனமா? எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்கீங்க? மனசாட்சிப்படி நடக்க வேணாமா? சொன்னது யார்? ஒரு தனி மனிதனாக சொல்கிறான். ஒரு மத்திய அரசின் விசாரணை அமைப்பு சொல்கிறான், எஃப்ஐஆர் போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆட்சி மாதிரினா நீங்கள்லாம் எங்கே போவீங்கன்னு தெரியுமா? மத்திய அரசாங்கம் சரியில்லை. அவங்களுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கிற உள்துறை வச்சு இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஸ்டாரை கழட்டிடணும். என்கொயரி வச்சு ஏன் நீ போடலை? இன்னொரு ஆட்சி இருக்கும்போது ஏன் போடல? கடமையை நீ செய்ய வேணாமா? எவ்வளவு ஆதாரம் கொடுத்துருக்காங்க. மந்திரினா விட்டுருவீங்களா? ஒரு இதில் போய் தான், உயர்நீதிமன்றத்தில் போய் தான் இதுக்கு வந்து ஆணை வாங்கி தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்களா?
எவ்வளோ கேவலமான விஷயம். அதனால தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் இதையும் போட மாட்டாங்க. இதையும் மறுபடியும் இந்த உங்க விஎன்டிசி அப்பீலுக்கு போவாங்க. அங்கே காரி துப்பின உடனே எல்லாத்தையும் தொடச்சி போட்டு உச்சநீதிமன்றம் போவாங்க. அங்கேயும் காரி துப்ப போகிறாங்க. யாருமே இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும் போது எஃப்ஐஆர் போடாதுன்னு எந்த கோர்ட்டும் சொல்ல மாட்டான். சொல்லுங்க. இல்லை இவ்வளோ ஆதாரம் இருக்குது, நான் எஃப்ஐஆர் போடாதப்பான்னு சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு மறுபடியும் எஃப்ஐஆர் போடுவாங்க. நடக்க போகிறது என்ன? எஃப்ஐஆர் போட்டுட்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் படி உள்ளே வந்துடுவான். இடி உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். முடிஞ்சது. எலெக்ஷன் டைமில் அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் எதுவும் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ பெயிலில் வந்துக்க. எலெக்ஷன் அப்போ நீ வெளியில் இருக்கக்கூடாது. திருச்சி தொகுதியில் நீ எலெக்ஷன் வேலை பார்க்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய இது. முடிஞ்சு போச்சு. இவ்வளோ அந்த ஆதாரத்தை ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் நீ பெயிலில் வந்துடுவ. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தால் உன்னை 90 நாளைக்கு பெயிலில் விட மாட்டாங்க. உள்ளே இரு. திருச்சியில் யார் வேலை செய்யலான்னு எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படிங்கிறது தான். திருச்சி சிவா இருக்காங்க, அன்பில் மகேஷ் பையன். திருச்சி சிவாலாம் அவர் ஒரு ராஜ்யசபாவில் இருக்காருங்க. அவரெல்லாம் பெரிய லெவலில் இதெல்லாம் கிடையாது. அன்பில் மகேஷ் இருக்காரு. அவர் வேணா போய் செய்யலாம். அதுதானே நேரு மாதிரி பண்ணவே முடியாது. நேரு அந்த பழங்காட்டு நரி. அது கருணாநிதி பீரியட்லேருந்து கருணாநிதியை பயப்படுவார் நேருவுக்கு. அந்த அளவுக்கு கன்சால்டேட்டாக வச்சுருப்பார் பார்ட்டி ஒர்க்கர்ஸை. எலெக்ஷன் அப்போ நின்று வேலை செஞ்சாருன்னா அதில் திமுகவில் ஒரு பெரிய அவனுடைய வெற்றிக்கு காரணம் குட்டித் தலைவர்கள் அதிகம். கருணாநிதி குட்டித் தலைவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவார். அவன் என்ன அநியாயம் அக்கிரமம் ரவுடித்தனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். ஏன்னா எலெக்ஷன் அப்போ அவன் ஜெயிக்க வைப்பான். அது மாதிரி குட்டித் தலைவர்கள் நிறையா இருக்காங்க திமுகவில். அந்த குட்டித் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு 2-3 பேத்துக்கு குறி வச்சுருக்காங்க எலெக்ஷன் அப்போ. அதை சரியாக பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. திமுகவுக்கு யார் வேலை செஞ்சு இந்த ஓட்டெல்லாம் போய் போடுவார். 97 லட்சம் போனதிலே குட்டித் தலைவர்கள் கை ஒடிஞ்ச மாதிரி. இனி எந்த ஓட்டை போய் போடுவோம் அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு குட்டித் தலைவர் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாரு. அதுக்கு இன்னும் சில குட்டித் தலைவர்களும் போகிறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ ஹை கோர்ட்டுக்கு போகிறாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதுக்கு பாட்டு ஹை பெஞ்சாக்கு போகிறாங்க. இப்படி போனாங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சிருமே சார். அதுதான் அது வந்து இவங்க இப்போ இந்த வழக்கை கூட இடி போடலையே. அதிமுகவுடையவர் இன்பதுரை தான் இந்த வழக்கு போட்டு. இன்பதுரையா? அவர் வழக்கு போட்டு இடி போடவே இல்லை. அதனால் ஈடியே இந்த வழக்கு போட்டிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் ஈடி அடுத்த டார்கெட் என்ன? எனக்கு கிடைத்த தகவல் டெல்லி இது வந்து எலெக்ஷன் அப்போது திமுக வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய பெரிய தலைகளை உள்ளே கொண்டு போயிடணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அது எந்த அளவுக்கு நிறைவேறப் போகுது, எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கங்கிறது தெரியலை. அதனால் இப்போ வந்து உயர்நீதிமன்றமே சொல்லிட்டதுனால எஃப்ஐஆரும் அவங்க போட்டாகணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் வரை இழுவாங்க. அதனால் அவங்களும் எலெக்ஷனை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அடுத்தவங்க இப்போ போடணும், அப்பீல் போகணும். அப்பீல் போட்டாங்கன்னா அவசர வழக்காக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போகலைனாலுமே திமுக ஜெயிக்காதுங்க. ஏன் நாட்டு நிலவரம் தெரியாமல் ரீசெண்டாக 5000 ரூபா கொடுத்து அது ஓரளவு எங்க மக்கள் வந்து நீங்கள் இந்த ரேஷன் வாங்குகிற பொம்பளைங்களாம் அவ்வளவு பெண்கள் இருக்காங்களே, அவ்வளவு ஏமாளி இல்லைங்க. அவங்க அவ்வளவு கணக்கு கரெக்டாக பார்ப்பாங்க. தெரியாதா? 5000 ரூபா கொடுக்குறதுல 3 மாதத்துக்கு இப்போவே கொடுத்துட்றாங்க. அடுத்த மாதம் கிடையாது, மார்ச் கிடையாது, ஏப்ரல் கிடையாது, பிப்ரவரிக்கு 3 சேர்த்து தானே 3000 கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக கொடுத்தது 2000. அதுதான் கோடை விடுமுறைக்கு. கோடை விடுமுறைக்கு எல்லாம் கொடைக்கானலுக்கு போடுவாங்க. 2000 ரூபாயில் பஸ்ஸுக்கே பத்தாது. திரும்பி வர்றதுக்கு நடந்து தான் வரணும். அதே மாதிரி ஊட்டி கதையும் அது. அங்கே போய் எப்படி சாப்பிட்ற? கோடை விடுமுறைக்கு என்ன 2000 ரூபா கொடுக்குறீங்க? யார் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? அண்ணா அறிவு அது திமுக அறக்கட்டையிலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்தேன்களா? நீங்கள் கொடுக்குறது பூரா மக்கள் வரி பணம். அதில் நீங்கள் கொடுத்தேன்னு என்ன சொல்கிறீங்க? உங்கள் கொள்ளையடித்த பணத்துலேருந்து கொடுங்க, இல்லைன்னா அண்ணா அது திமுக அறக்கட்டளை பணத்துலேருந்து கொடுங்க. அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம். இது என்னமோ அரசாங்க பணத்தை எடுத்து இது பண்ணிவிட்டு என்னமோ இது பண்ண மாதிரி சலுகை பண்ண மாதிரிலாம் காமிக்கிறாங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற மாட்டாங்க. சார், அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து நாங்கள் எங்கள் அதிகாரத்துலையும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சில தலைவர்கள் மட்டும்தான் சார் குரல் எழுப்புறாங்க. மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுசாமி, அந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் பெரிய தலைகள் யாருமே பேசவே இல்லையே சார். பெரிய தலைகளுக்கு அதிகாரத்துக்கே வராதுன்னு தெரியும். அதனால் என்னடா நம்ம போய் பங்கு கேட்குறதுன்னு பேசலை. அவங்க சிறிய தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு,
அது அதிகாரத்தில் பங்கெல்லாம் நடக்காது. அது அவங்களுக்கே தெரியும். மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் மக்களுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். நான் சொல்றேன் ஸ்டாலினுக்கு தான் தெரியல. ம். அதிகாரத்தில் பங்குங்கிறது 1980 உருவாக்குனாங்க. ம். ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியல. 1980 என்ன நடந்தது? ம். 77 எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் ஜெயிச்ச உடனே இவங்க கருணாநிதி போய் அவங்க காலில் விழுந்தாரு. இந்திரா காந்தி காலில். ஏன் காலில் விழுந்தாருன்னு சொல்றேன்னா, எமர்ஜென்சியில் இவங்களெல்லாம் உதைச்சாங்க இந்திரா காந்தின்னு. இவர் மிசாவை ஏவி விடும் பிசாசைன்னாரு அவங்கள. அவங்க மதுரைக்கு வரும்போது ஆள் வச்சு திமுக காரங்கெல்லாம் விட்டு கல்லை விட்டு அடிச்சாரு, தாக்குதல் பண்ணாரு. அவங்க பிரைம் மினிஸ்டர் திருப்பி ஆனா காலில் விழுகணும் இல்லை, இல்லைன்னா தொலைச்சி விடுவாங்கல்ல. 79 அவங்களுக்கு செல்வாக்காயி நிற்க போகிறாங்க, போய் காலில் விழுந்தார். எங்கள் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்க விரட்டி விட்டாங்க. என்ன கல்லை விட்டெல்லாம் சரி நீங்கள் தானே ஓடு ஓடு ஓடு. அப்புறம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அனுப்பி இங்கேருந்து ஆட்கள் எல்லாம் அனுப்பி அவங்கள இது பண்ணி கூட்டணி சேர்ந்தார். கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் டிமாண்டை கொண்டு போனார். உங்கள் கூட எம்பியில் ஜெயிச்சோம்னா எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு டிமாண்ட் வச்சார். டிமாண்ட் வைக்கும்போது இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, அவங்க பயங்கரமான இவங்க ராஜதந்திரி. எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணணுமா? சரி, எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணோம்னா நம்மளோட ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும், ஒத்துக்கிறீங்களான்னாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன். சரி டிஸ்மிஸ் பண்ணிடுறேன்னு டிஸ்மிஸ் பண்ணேன். டிஸ்மிஸ் பண்ணோன்னா மறுபடியும் போய் 3 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைங்க, இல்லைன்னா மக்கள் வந்து மறந்துடுவாங்க, எம்ஜிஆர் தோக்கடிக்க முடியாது. எதனால சார் டிஸ்மிஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் ஆட்சியை? ஒன்றுமே இல்லை. கவர்னர்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கினாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வேணுன்னே பண்ணாங்க இந்திரா காந்தி. அதனால் டிஸ்மிஸ் பண்ணி இது பண்ணி வந்த உடனே உனக்கு பாதி எனக்கு பாதின்னாங்க. இவர் எல்லாத்தையுமே கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் போதாது, எனக்கு மட்டும் சீஃப் மினிஸ்டர் ஆகுங்க அப்படின்னு தான் கேட்டீங்க. உனக்கு 117 எனக்கு 117 இஷ்டம்னா வாழலன்னா போனாங்க. சரணம் அப்படியே சரண்டர் ஆகிட்டார். சரி 117 வாங்கிக்கங்க, அவங்களுக்கு 117 உங்களுக்கு 117. அப்போ அதிகாரத்தில் பகிரணுங்கிற இதில் தானே அன்னைக்கு கூட்டணி வச்சீங்க, அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு தானே அன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் இன்னைக்கு மட்டும் அதிகார பகிர்வுங்கிறது நடக்காது, அது தமிழ்நாட்டில் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதனால் அதிகார பகிர்வுங்கிறது தமிழ்நாட்டிலேயே கருணாநிதி காலத்திலேயே இந்திரா காந்தி இருக்கும்போது ஒத்துக்கிட்டு பண்ண கூட்டணி. அப்போ அது ஜெயிக்காமல் போயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கும். அது தெய்வாதீனமாக எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. அதனால ஒரு 7 வருஷம் தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா அந்த 7 வருஷமும் இவங்க கையில் போய் ஆட்சி அமைச்சிருக்குமே, மாட்டியிருக்குமே. அதுக்கப்புறம் தான் 89 தான் அவங்க வந்தாங்க, எம்ஜிஆர் ஜெயிச்சாங்க. வந்த உடனே அந்த அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தாங்க, இதில் உட்காந்து சட்டசபையில். அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவர் சந்திரசேகர் வந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 91 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால் இவர்களுக்கு என்றைக்குமே மக்கள் செல்வாக்குங்கிறது இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி தாதாசு இவங்க தலைவர்கள் தான் அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. இந்த கள்ள ஓட்டு, இந்த சாரில் இருந்த ஓட்டுக்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே சத்தம் ஓட்டுதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் உபயோகப்படுத்தி தான் அவங்க ஜெயித்தாங்களே ஒழிய மக்கள் செல்வாக்கில் இவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு ஜெயித்ததில்லை. 40க்கு 40 ஜெயிச்சவர்கள் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு நினைப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், 97 லட்சம் இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கேன்ல, அது இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்லு, போன எலெக்ஷனில் இதில் எவ்வளோ ஓட்டு வந்து பதிவாச்சுன்னு சொல்லு. 26 லட்சம் செத்து போனவங்க ஓட்டு இருந்ததில்ல, செத்து போனவங்க ஓட்டு 2024 எம்பி எலெக்ஷனில் செத்து போனவங்க ஓட்டு எவ்வளவு பதிவாயிருக்குன்னு சொல்லு எலெக்ஷன் கமிஷன். அப்போ தெரியுமில்ல அது உண்மையான வெற்றியா இல்லை வந்து இதான வெற்றியான. அதனால் வெற்றி எப்போவுமே அப்படி தான். இந்த கள்ள ஓட்டு இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சு, ஜெயலலிதாவும் அதெல்லாம் மீறி தான் ஜெயித்தாங்க. அதெல்லாம் கழிச்சிருந்தா பல இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போயிடும். காரணம் பெரும்பாலானவர்கள் அவங்கள விரும்புகிறதில்ல. வன்முறை, லஞ்சம், ஊழல், எங்கே பார்த்தாலும் கட்சிக்காரனுடைய அட்டூழியம், அநியாயம், இவங்க வந்தாலே அது வந்துடும். மக்களுக்கு அது நன்றாக தெரியும். எல்லா மக்களும் சொல்லுவாங்கள்ல, நாங்கள்லாம் ஓட்டு போடல எப்படி ஜெயிச்சாங்கன்னே தெரியல அம்மா. பல பேர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, ஓட்டை போடல எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியலன்னு விட்டுருவாங்க. இப்படித்தான் குறுக்கு வழியில் தான் உங்களுடைய இதுவே வந்திருக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் தான் பேசுகிறேன். அவங்கள தாக்கணுங்கிறதுக்காக நான் பேசலை. அவங்கள தாக்கி என்ன இப்போது அவங்க ஆளுங்கட்சி, அவங்கள பாராட்டி பேசினாலே எனக்கு ஏதாச்சும் சலுகைகள் கிடைக்கும். அவங்கள தாக்கி பேசினா எனக்கு பிரச்சனைகள் தானே வரும். அப்படி இருந்து ஏன் பேசுகிறேன்னா, இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு யாராச்சும் உண்மையை சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் இதெல்லாம் பண்ணான்னு நான் சொல்கிறேன். நீ முடிவெடுத்துக்க. நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லவே இல்லையா.
முடிவை நீ எடுத்துக்கொள். இந்த துரை வைகோ பேசுகிறார், இந்த காலத்து இளைஞர்களுக்கு அரசியல் தெரியலன்னு. அவனுக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேங்கிறான். நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க கேட்குறேன். அவனுடைய டெக்னாலஜியில் உங்களுக்கு ஒரு துளியாச்சும் தெரியுமா? ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற டாப் அரசியல்வாதி ஒரு ஃபேஸ்புக்கு போ, ட்விட்டருக்கு போ, போஸ்டிங் போடு, யூடியூபுக்கு போ, இந்த மாதிரி விஷயம் டெக்னாலஜி எல்லாம் கரைச்சி குடிச்சோமே. இந்த டிவிக்கிலேருந்து எத்தனை வீடியோஸ் போடுறான் பாருங்க, அசந்து போகிறாங்க எல்லா ஐடி டீமும். எப்படிலாம் போட்டாங்க, ஏஐலெல்லாம் இப்போ அந்தளவுக்கு போடுறாங்க. அந்தளவுக்கு நாலேஜாக இருக்கான் இன்றைக்கி இருக்கிறவங்க இளைஞன். அவனுக்கு அரசியல் தெரியல. அவன் ஏன் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான்னு எல்லாம் ஃப்ராடுன்னு அவனுக்கு தெரியும். இன்றைக்கி வந்திருக்கிற இளைஞர் இவனாச்சும் ஒரு கட்சியை ஏற்றுக்கிறானா? ஒரு புதிய தலைவனை தேடுறான். அது விஜய் வந்தோன்னா அவங்களுக்கு சரி, இவங்கெல்லாம் பழைய இவங்கெல்லாம் பெருச்சாளிகள், இவங்க பணம் பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தேமுதிக எலின்னு சொன்ன நீங்களே, பணம் பெருச்சாளிகள்பாங்க. பழையனா பெருச்சாளிக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுங்கெல்லாம் எந்த ஒரு நல்ல இதில் நல்லாட்சி கொடுக்குறான்னா, ரவுடித்தனம் பண்ணுறான், லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் செய்கிறான், அடியாளை வச்சு அடிக்கிறான், லேண்ட் கிராபிங் பண்ணுறான், டாஸ்மாக்லேருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். பாலியல் பலாத்காரம் பண்ணுற கட்சிக்காரனை காப்பாற்றுறான். எத்தனை இடங்களில் மாமூல் வாங்கிக்கிட்டு இருக்கான் திமுகக்காரன். பிளாட்ஃபார்மில் இளநி விற்கிறவன்ட்ட மாதம் 3000 ரூபா வாடகை வாங்குகிறான். பிளாட்ஃபார்மில் விற்கிறவன்ட்ட வாடகை வாங்குகிறான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். ஒரு கட்சிக்காரங்களை உங்களால் காப்பாற்ற முடியல. இன்றைக்கி இருக்கிற கவுன்சிலர்னால் என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான். வீட்டு வாசலில் யாராச்சும் வீடை கட்டணும்னு செங்கலை கொட்டினா வந்து மாமூல் கேட்குறான் கவுன்சிலரு. மண்ணை கொட்டினா மாமூல் கேட்குறான் கவுன்சிலரு. வீட்டுக்கு தண்ணி வரலன்னு கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா செய்யாத, என்னை வந்து பார்க்கட்டும்ங்கிறான். எந்த மக்கள் தனக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தண்ணி பிரச்சனைன்னு நீ செஞ்சு கொடுக்காதங்கிறான். அனுமதி கொடுத்தாங்க. இப்போ கார்பரேஷன்லேருந்து ஒரு வீடு கட்டினாங்க. அனுமதி கொடுத்த உடனே கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணின்னு சொன்னான், யாரை கேட்டு அனுமதி கொடுத்த? அவங்கள இனி வந்து பார்க்க சொல்லு. கார்பரேஷனுக்கும் சிஎம்டிஏக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறவோ அதே அளவு லஞ்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கவுன்சிலருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. மக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. ஆனால் அவன் மேலேயும் தப்பு இல்லை. அவன்கிட்ட நான் பல பேர்கிட்ட கேட்டேன், என்னையா ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணுறிய? நீ தானே அவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவன் குறைகளை நீ தானே ஏற்றிக்கணும். கரெக்டு சார். ஆனால் எனக்கு இந்த பதவி எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கள் திமுகவில் 1 கோடி ரூபா வாங்கிட்டு தான் சார் எனக்கு சீட்டு கொடுத்தான். நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணி தான் சார் கவுன்சிலர் ஆனேன். என்னுடைய முதலீடு கவுன்சிலர் பதவிக்கு 2 கோடி. அந்த 2 கோடியை வந்துக்கிட்டு நான் சம்பாதிக்க வேணாமா? அப்போ யார்கிட்ட போய் கேளுங்க, எங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் 1 கோடி ரூபா வாங்கினாருன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறான். 1 கோடி ரூபா நீ செலவு பண்ண விட்ட டைரக்டர் தலைவர்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறான். அப்போ தலைமை இப்படி இருந்தால் நாடும் குட்டிச்சவராக தானே போகும். அதனால தான் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம். இதே ஸ்டாலின் வந்து நல்லவராக மாற சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் நிற்கிறாருல்ல, நான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் சொல்கிற கண்டிஷன், 1 பைசா சீட்டு வாங்காமல், காசு வாங்காமல் சீட்டு கொடுங்க. திமுக எம்எல்ஏ தொகுதிக்கு நிற்கிறவன்ட்ட 1 பைசா நீ வந்து கொடுக்க வேணாம். தகுதியின் அடிப்படையில் தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன். நீ இளைஞர்களை தேர்ந்தெடுப்பையோ இல்லை துரைமுருகனை ஐசியூவில் வச்சுக்கிட்டு அவருக்கே சீட்டு கொடுப்பியா, அதெல்லாம் இஷ்டம். ஆனால் பைசா வாங்காத. அடுத்தது எலெக்ஷனுக்கு 1 பைசா நீ செலவு பண்ணாத. கொள்ளையடித்த பணத்திலேருந்து நோபல் ஸ்டீல் வச்சுருக்கேன் நான், அதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து வருமானம் வந்திருக்கு. எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட போட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் வந்திருக்கு. இல்லை G2 வந்த பணமெல்லாம் அப்படியே இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் கொள்ளையடித்த பணத்தை செலவு பண்ணி ஒன்று எம்எல்ஏ வாங்குறோம். நீ யாரும் லஞ்சம் வாங்காதோ ஊழல் பண்ணாதுன்னு சொல்லுங்கள். முதல் மாலை நான் ஸ்டாலினுக்கு போய் போடுறேன். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசியல் வந்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வந்து வசதியான கூடாரமாயிடுச்சு. அதனால தான் ஏன் தமிழ்நாட்டில் பங்கு இப்படி தானே பண்ணாங்க. காமராஜர்லாம் ஒரு கதல் சட்டையை போட்டுவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம். கக்கன் ரப்பர் செல்ப்பை போட்டு சுற்றிக்கிட்டு அப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் இருந்தாங்களா இல்லையா? எம்ஜிஆர் சத்யா ஸ்டூடியோவை அடமானம் வச்சு 1980 தேர்தலில் சொந்த பணத்தை செலவு பண்ணாரா இல்லையா? அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் இருந்த மாதிரி நீங்களும் மாற்றுங்க. உங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறோங்க. நான் உங்களை திட்டனா காரணம் நீங்கள் பண்ணக்கூடிய அநியாயம், அக்கிரமம், லஞ்சம், ஊழல். இதனால தான் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய ஸ்டாலினை வாங்க நானே உங்களுக்கு போடுறேன். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. மக்கள் நலன், அதான் எம்ஜிஆர் பண்ணார். மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றையே தான் மனதில் கொள்ளுவார்னு கருணாநிதி. நீங்கள் எந்த காலத்தில் அவர் உங்கள் நலனை பார்த்தாரு, நீங்கள் உதயநிதி நலனை பார்க்குறீங்க.
உதயநிதி இன்பநிதி நலனை பார்த்துக்கிட்டு இதில் இதில் வந்துக்கிட்டு ரெட் ஜெயிண்டில் வந்து அவர் இதாக்கிட்டார். உங்களுக்கு குடும்ப பாசம் தான் அதிகம். மக்கள் மேல் பாசம் வையுங்கள், லஞ்சம் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லுங்கள், அரசியலை வச்சு சம்பாதிக்காதீங்க. இவ்வளவு செய்யுங்க. ஸ்டாலினுக்கு நானே மாலை போட்டு முழு ஆதரவு கொடுத்து அவருக்காக பேசுகிறேன். எதையாச்சும் செய்வார் அவர். அதனால தான் இப்போ விஜய்க்கு கூட ஏன் மக்கள் ஆதரிக்கிறானோ புதுசாக வந்திருக்காரு. அந்த கேள்வி தான் சார் வரேன் நான். ஆரம்பத்தில் நீங்கள் வந்து விஜய் நான் கேள்வி எழுப்பும்போது நீங்கள் சொன்னீங்க விஜய் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார், அவர் சும்மா ஃபேன்ஸ் தான் இருப்பாங்களா, வந்து ஓட்டா மாறாத அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் திடீர்னு இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்னது விஜய் 10 to 15% ஓட்டு வாங்க முடியாது, அதுக்கு மேலே வாங்க முடியாதுன்னு தான் சொன்னேன். அன்னைக்கு இருந்த கள நிலவரம். ஆனால் கரூர் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அது அப்படியே மக்களுடைய சிம்பத்தி வந்து அவர் பக்கம் போச்சு. என்ன திமுககாரன் இப்படி பண்ணுறானே, ஒரு கூட்டத்தை நடத்த விட மாட்டேங்கிறானே. நான் என்ன கேட்குறேன், அது என்னங்க இது 5000 பேர் தான் கூட்டத்துக்கு வரணும், நீ எந்த காலத்துலங்க நீ இந்த கண்டிஷன் போட்ட? ஏன் ஸ்டாலின் போகிற கூட்டத்துக்கு 5000 பேர் தான் அனுமதின்னு சொல்லுங்கள். ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் 5000 பேர்னு போடுறீங்க? ஸ்டாலினுக்கு சார் அவருக்கு வந்து 500 பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க சார், இவருக்கு வந்து குமிகிறான் சார், தலைவலியாக இருக்குது. அந்த 500 பேரையும் 500 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரான் சார். கட்சிக்காரன் எவனும் இப்போ இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் மீட்டிங்கு போய் நிற்கிறதே கேவலமாக நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அவன் வாட்ஸ்அப் வீடியோ பார்க்குறான். நீங்கள் வந்துக்கிட்டு யூடியூப்பில் போயிட்டு தலைவர்கள் பேசுகிறத யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். பொதுக்கூட்டத்தில் போயிட்டு கட்டாந்தரையில் உட்காந்துக்கிட்டு விசிலடிச்சுக்கிட்டு கைதட்டின காலமெல்லாம் போயிடுச்சு. அரசியலே மாறி போச்சு. நீ இன்னும் அங்கேயே போயிட்டு விஜய்க்கு கூட வந்து உட்காந்தா பார்க்குறான். அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு கையாட்டிக்கிறான். அன்றைக்கி இருக்கிற இளைஞன் அந்தளவுக்கு வேகமாக போகிறான். அது என்ன 5000 கணக்கு? வெளியில் வர மாட்டேங்கிறார், வெளியில் வந்தால் நீங்கள் ஆலையை காலி பண்ணிடுவீங்க அப்படின்னு பயப்படுறாங்களே. உங்கள் சரித்திரம் அப்படி இருக்குல்ல. அதனால தான் சேஞ்சிங் ட்ரெண்டு கரூர் தான் மாற்றுச்சு. கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய செல்வாக்கு கூடிடுச்சு. இப்போ நாளாக இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொருந்தாத கூட்டணி பண்ணால் என்ன நினைப்பான்? எப்படியா கூட்டணி, கொள்கை அளவிலையா கூட்டணி சேர்ந்தாங்க? சீட்டு, பேரம், பணம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நின்றுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்து இளைஞன் எப்படி ஒத்துக்குவான்? அதனால் அவருக்கு இப்போ ஆதரவு கூடிக்கிட்டே போகுதுங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில். ஏன் சார் அவரால் வந்து கூட்டணி எதுவுமே கொண்டு வர முடியல விஜயால? கூட்டணி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிலெல்லாம் 14 சீட்டோ 16 சீட்டோ ஸ்வீப்பு, ஒரு சீட்டு கூட டிஎம்கே ஜெயிக்க மாட்டான். அது இந்த சாரை எடுத்தாங்க இல்லை, கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டு தான் சிட்டியிலேயே. 40 லட்சம் ஓட்டு 15 லட்சம் ஓட்டு போலி ஓட்டை வச்சிருந்திருக்கான். அந்த போலி 15 லட்சம் ஓட்டு போட்டு தான் அவ்வளோ நாள் ஜெயிச்சு. ஸ்டாலினுடைய தொகுதி குளத்தூர்ல தான் அதிகம். நிற்க சொல்லுங்க, 1,02,000 ஓட்டு குளத்தூர்ல காலி, 98,000 ஓட்டு இதில் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு சேலஞ்சு வருறேன், நீங்கள் 2 பேரும் குளத்தூர்லையும் இதுலையும் நின்று பாருங்க, சேப்பாக்கலையும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த போலி ஓட்டெல்லாம் போனது வேறு. நீங்கள் அந்த விஜயை போய் இது பண்ணி பிரச்சனை பண்ணி நல்ல பேரேற்றி விட்டாங்க. அதனால் இன்றைக்கி ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தான். இப்போ எலெக்ஷன் வரும்போது இன்னும் குறைஞ்ச நாள் இருக்கிறதுனால இந்த ட்ரெண்டு அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இன்னும் எலெக்ஷனு தானே இன்னும் உங்கள் நிலைமை மோசமாகுமே ஒழிய ஆகாது. அதனால் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் தெரியுமா? இவங்க ஒழிஞ்சா போதும், யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஐடியில் அதிமுக பாஜக வந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் வரட்டும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஒழியும். எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயம். அதனால தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லணே ஒழிய, எனக்கு வந்து அவர்களை திட்டினா தான் ஆதாயம், அவங்களை ஆதரிச்சா தான் ஆதாயம், ஸ்டாலினை பாராட்டி பேசினா தான் ஆதாயம். இல்லைன்னா ஜெயிலு. அவங்கள திட்டி பேசுகிறதுனால என்ன பண்ணுறாங்க, பொய் வழக்கெல்லாம் எத்தனை போடுறாங்க. அப்படி இருந்து ஏன் திட்டோம்னா மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும். எலெக்ஷன் வந்துருச்சு, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் இவர்கள் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள்னு உங்களுக்கு சொல்லிடணும். இதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எதிர்த்து நிற்கிறவங்க. அப்படிங்க திமுகவை நாங்கள் எதிர்ப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். அப்படிங்கிறது தான் என்னுடைய அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.